السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، وقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون الذين إذا ذكروا الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. صدق الله العظيم. மேன்மை மிக்க பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனால் அங்கீகரிக்கப்பட்ட மூமின்களாக, முஸ்லிம்களாக நம்மையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்பானாக. ஆமீன். அப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கப்படக்கூடிய, அல்லாஹ் தஆலாவால் அங்கீகரிக்கப்பட ஏற்ற முஸ்லிம்களாக, மூமின்களாக நாம் ஏன் ஆக வேண்டும் என்று பார்த்தால், அன்பானவர்களே, படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதர்களை அவனுடைய தரத்தை மேலோங்க செய்திருக்கின்றான். எப்படி? ஐந்தறிவு படைத்த ஜீவ ராசிகள், அதைவிட மேன்மையானவன் மனிதன். மனிதனை காட்டிய மேன்மையானவர்கள் யார் யார் என்று பார்த்தால், வல்லன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன் திருமறையிலே எண்ணற்ற பலரை குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றான். அன்பியாக்களை கூறுகிறான், அவுலியாக்களை கூறுகிறான், வலிமார்களை கூறுகிறான், நாதாக்களை கூறுகிறான், ஷஹதாக்களை கூறுகிறான். இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா சாதாரண ஒரு மனிதர், அவருடைய தரத்தை மேலோங்குவது எப்படி, அவருடைய தரத்தை சற்று மேலோங்கி காட்டுவது எப்படி, அவரால் எப்படி உயர முடியும் என்று பார்த்தால், அன்பிற்குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அடியான் ஐவேளை தொழுது தன் ரப்பினுடைய எல்லாவித கடமையையும் ஆற்றிவிட்டு, ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை, என்ற தூதுவருடைய முழு ஆயத்தை எவன் ஒருவன் தயாரித்த நிலையிலே மௌத்தை சுவைப்பானோ, அப்பேற்பட்ட அமல் செய்தவன் எந்த நிலையில் இருப்பான்? இறை நம்பிக்கையாளர், அல்லாஹ் வாலியாக இருப்பான். அன்பானவர்களே, உலகத்திலே நடந்து திரிந்து உலாவிக் கொண்டிருக்கும் இறை நம்பிக்கையாளர்கள், மூமின்கள் யார் யார் என்று நாம் கண்டுகொள்ளும் வகையிலே ரப்புல் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? சில வசனங்களிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இறை நம்பிக்கையாளர்கள், மூமின்கள் என்றால் யார், அவர்களுடைய அலாமத்துகள், அடையாளங்கள் என்னென்ன என்று ரப்பு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கூறி காட்டுகிறான். ஒரு வசனத்திலே கூறி காட்டுகிறான். சூரத்துல் அன்ஃபாலிலே, இன்னமல் முஃமினூன, நிச்சயமாக முஃமின்கள், நிச்சயமாக முஃமின்கள் இருக்கிறார்களே, அல்லதீன, எத்திகையோர்கள் என்று சொன்னால், இதா துக்கிரல்லாஹ, அல்லாஹ் என்று அவர்களிடம் நாம் நினைவூட்டினோம் என்று சொன்னால், முஃமின்களாக இருப்பவர்களிடத்திலே அல்லாஹ் என்று நினைவூட்டினால், அல்லாஹ்வை தொழுகை விஷயத்திலே, அல்லாஹ்வை நோன்பு வைக்கும் விஷயத்திலே, அல்லாஹ்வை பயப்படும் விஷயத்திலே அல்லாஹ் என்று நினைவூட்டினாலே போகும், அவர்களுக்கு வஜிலத் குலூபுஹும், உள்ளம் நடுநடுங்கி விடுமாம். ஏன்? அவர்கள் உள்ளத்தில் யார் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது? படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா அவருடைய கல்வியிலே சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் முஃமின்கள் நடுநடுங்குவார்கள். ஏன்? படைத்த ரப்பினுடைய இஸ்ம், பெயர். எனவே அல்லாஹ் பெயரை கூறப்பட்ட மறுநிமிடம், மறுவினாடி அவர்கள் நடுநடுங்கி விடுமாம். வைதா தலத அலைஹிம் ஆயாத்து வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துஹு,
அவரிடத்திலே இறைவசனங்களை ஓதி காமிக்கப்பட்டால், குர்ஆனினுடைய விஷயங்களை ஓதி காமிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய நம்பிக்கை இறைவன் மீது உள்ள இறை நம்பிக்கை மேன்மையாகிக் கொண்டே போகுமா. இவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள், இவர்கள் முஃமின்கள். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், இன்னும் ரப்பை ஈமான் கொண்டிருப்பார்கள். ரப்பியன ஈமான் கொண்டு அவர்கள் இருக்கும் நிலையிலேயே இன்னும் என்ன செய்வார்களாம், மேன்மையாக 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 அவர்கள் ஈமான் கொண்டு கொண்டே போவார்கள். ரப்பின் மீது தவக்குள் இன்னும் நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்குமா. இவர்கள் முஃமின்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செய்கின்றான், சான்று தருகிறான். அன்பானவர்களை மேலும் சொல்லுகிறான், அல்லதீன யுகீமுஸ் ஸலா, அவர்கள் இருக்கும் காலமெல்லாம் வாழும் காலமெல்லாம் தொழுகையை நிறைவேற்றுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களிடத்திலே உள்ள செல்வங்கள் என்ன செய்வார்கள், தன்னுடைய உடலிலே இரத்தம் பாய்ச்சும் அளவிற்கு தங்களுடைய உடலிலே இரத்தம் ஓடிக்கொண்டும் நிலையில் இருக்கும் வரை அவர்கள் தங்களிடத்திலே ரப்புல் ஆலமீன் கொடுத்த செல்வம் அனைத்தையும் இறைவழியிலே செலவழித்து கொண்டே இருப்பார்கள், ஜக்காத்து செய்து கொண்டே இருப்பார்கள். மேலும் சொல்லுகிறான், உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள்தான் உண்மையான முஃமின்கள், இவர்கள்தான் உண்மையான இறை விசுவாசிகள் என்று ரப்பு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஃமின் என்றால் யார், முஃமின் என்பவர் எப்படிப்பட்டவர் என்று அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு வசனத்திலே சொல்லி காட்டிவிட்டார். அன்பானவர்களே மேலும் சொல்லுகிறான், லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், இப்பேற்பட்ட முஃமின்களுக்கு ரப்பு எப்படிப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு மிகப்பெரிய அருட்கொடை வைத்திருக்கிறான் என்று அதையும் கூறுகிறான். சொல்லுகிறான், லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், இப்பேற்பட்ட முஃமின்களுக்கு அவனிடத்திலே அவனினுடைய ரப்பினுடைய சங்கையான மிகப்பெரிய ஒரு தரஜா, ஒரு அந்தஸ்து நாளை மறுமையிலேயும் இந்த இம்மையிலேயும் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அத்தோடு முடிக்காமல் மேலும் தொடர்கிறான், வமகபிரத்தும் வரிசுக்குன் கரீம், பாவம் மன்னிப்பும் உண்டு, வரிசுக்குன் கரீம், நாளை மறுமையிலே அவர்களுக்கென சங்கைப்படுத்தப்பட்ட உணவையும் சாந்தமான அல்லாஹ் தஆலா அந்த முஃமின்களுக்கு தருவதாக குர்ஆனிலே நமக்கெல்லாம் வாக்களிக்கின்றான். அன்பானவர்களே, இந்த ஒரே ஒரு வசனம் என்னது புரிகிறது, முஃமின்கள் என்றால் யார், முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள், முஃமின்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்கும் அந்த அத்தாட்சி, அந்த அடையாளம், அந்த சான்று என்ன என்று நாம் தெரிந்து கொண்டோம். அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை யோசிக்க வேண்டும். ஒரு வசனத்தை ஓதி காண்பிக்கப்பட்டால் நமக்கு பயம் வருகிறதா, அல்லது நம் இறைவனின் மீது எவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்று. காரணம், நாம் நம்மை என்ன செய்ய வேண்டும், முஃமின்களாக இருக்கின்றோமா என்று இறைவன் சொல்லி உள்ளபடி நாம் நம்மையே என்ன செய்ய வேண்டும், கரெக்ஷன் செய்து கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் திருத்திக் கொண்டோம் என்று சொன்னால் ரப்பினிடத்திலே நாளை என்ன செய்ய வேண்டாம், கை சேதப்பட்டு நிற்க அவசியமில்லை. ரப்பு என்ன குர்ஆனிலே சொன்னானோ அதை அப்படியே நாளையும் சரி இன்றும் சரி அப்படியே நிகழ்த்தி காட்டுவோம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல முஃமினாக குர்ஆனிலே ரப்பு கூறிய அந்த சாட்சி மிகுந்த முஃமினாக நம் அனைவரையும் ஆக்குவானாக, நம் குடும்பத்தில் உள்ள அனைவர்களையும் ஆக்குவானாக, இந்த உலகத்திலே வாழும் எல்லா முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரையும் ஆக்குவானாக, இறைப்பொருத்தத்தோடு சோனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக என்று துவா செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.